ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை நீங்களே வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வெளி ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் விஷயமா போவீங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து ஏதாவது எமர்ஜென்சியாக வந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல ஆதார் கார்டு கேட்கும்போது உங்களால் வந்து ஆதார் கார்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்களே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஈஸியாக உங்களுடைய ஆதார் கார்டை, அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டு தான், போஸ்டரில் உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ்க்கு வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல், அப்படிலாம் கிடையாது. இங்கே வர இந்த வெப்சைட்ல இருக்கிற அந்த ஆதார் கார்டு தான் உங்களுக்கு போஸ்டல் மூலமா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுளில் ஆதார் கார்டு டவுன்லோட்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே வரும் uday.government.in. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதார் கார்டோட வெப்சைட் லிங்க் இதுதான். இந்த வெப்சைட்ல வந்து போயிடுங்க, சரிங்களா. uday.government.in, ஓகேங்களா. அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆதார்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும், சரிங்களா. கீழே ரெண்டாவதாக இருக்கும். இந்த டவுன்லோட் ஆதார் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆதார் நம்பர்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக வந்து டிக்கில் அந்த மாதிரி புள்ளி வச்ச மாதிரி இருக்கும், அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணணும், சரிங்களா. உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது வீட்டில் இருக்கும்ல, அதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. தொலைஞ்ச ஆதார் கார்டுனாலும் சரி, இப்படி தான் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணோடனே கீழே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேப்சா வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் கீழே டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால்னா ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் வந்தால் நம்பர்ஸ், அது மாதிரி வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் 9NE92E, ஓகேங்களா. இப்போ இதில் என்னன்னா, மஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பிடிக்கும் போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மொபைல் நம்பரே உங்கள் கையில் வந்து இருக்கணும். அது வந்து ஓடிபி வரும், சரிங்களா. அந்த மொபைலில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா ஓடிபி வந்து வராது. ஸோ அதனால எனக்கு ஓடிபி வரல நீங்கள் போயிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், சரிங்களா. இப்போ நான் வந்து சென்ட் ஓடிபி நான் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஓடிபி வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 384180. கீழே என்டர் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து நீங்கள் ஓடிபி போடணும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த இதில் ஓடிபி வந்து ஷோ ஆகுது. நான் ஜஸ்ட் மேலே மட்டும் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு 384180, இதுதான் எனக்கு வந்து ஓடிபி. நான் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்துருச்சு. யுவர் ஆதார் கார்டு ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட்னு வந்துச்சு, சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சுதாகர் அப்படின்றது உங்கள் நேம் அப்படின்னா SUDH அது மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு 4 லெட்டரு கேபிட்டலில் போடணும். போட்டுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது வந்து இப்போ நீங்கள் 1990 பிறந்தீங்க அப்படின்னா 1990 போடணும். இப்போ 93, 87 அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு அந்த 4 நம்பர் இருக்குல்ல, அந்த 4 நம்பரை வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும் போட்டால் போதும், சரிங்களா. இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆன ஆதார் கார்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஆதார்னு இருக்குது. இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒன் டிரைவ்னே வந்து இருந்தால் போது. இதுக்கு வந்து உங்களுடைய ஃபோனில் PDF ஃபீவர் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வியூ ஆகிக்கும். எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலுமே வந்து இப்போ இந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள், என்டர் பாஸ்வேர்ட்னு கேட்குது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்குதோ ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் வந்து கேபிட்டலில் வந்து டைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ராஜேஷ் அப்படின்னா RAJA மட்டும் போட்டால் போதும். நான் வந்து என்னோட ஆதாரோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஓகேன்னு மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆதார் கார்டு வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து வியூ ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை நீங்கள் எங்கே வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அதாவது நீங்கள் வெளி ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, மும்பை போகிறீங்க, இல்லை பெங்களூர் போகிறீங்க, ஹைதராபாத் போகிறீங்க, இல்லை சடனாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃப்ளைட்டில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃப்ளைட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா மஸ்ட் வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி இந்த மாதிரி இது வந்து ஒரிஜினல் இல்லை, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களை வந்து யாராவது வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்களே வந்து உங்களுடைய ஃபோனில் ஈஸியாக இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வந்து டிஃபரன்சஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து தராங்க. வெளியில் நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டரில் வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து இதை லேமினேஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதனால வந்து ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்னா, ஐயோ இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் வந்து தாலுகா ஆஃபீஸ் போகணும், அங்கே போய் எழுதி கொடுக்கணும், இது எப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யாரும் வந்து பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டில் வச்சுக்கோங்க. அந்த நம்பரில் ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆதார் கார்டு அப்படியே வந்து சென்ட் கொடுத்து உங்களுடைய இமெயில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஆதார் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணி டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைலில் வந்து சிம் கார்டு மிஸ் ஆனாலுமே உங்கள் மெயிலில் இருக்கும் இந்த ஒரிஜினல் ஆதார் கார்டு, அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை எத்தனை பிரிண்ட் வேணாலும் போட்டுக்க முடியும். இப்படி தான் வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.